கைஸ், திங்கட்கிழமை அதுமா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துபாய்க்கு தான் போகிறோம். பார்த்தீங்கன்னா சிட்டிலேருந்து போகல, நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து போகிறோம். இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலேருந்து இப்போ நம்ம இபன் பத்துதா மால்னு ஒரு மால் இருக்குது, அந்த மால் வரைக்கும் போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மால் வரைக்கும் போகிறதுக்கு இங்கேருந்து கரெக்டாக 100 கிலோமீட்டரு. கரெக்டாக 1 மணி நேரத்தில் நம்ம போயிடணும், எதுவும் டிராஃபிக் இல்லைன்னா. ஏன்னா காலையில் துபாயிலேருந்து அபுதாபி வர டைமில் தான் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்கும். இப்போ இங்கேருந்து போகும்பொழுது அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது. அதனால் போயிட்டே நம்ம என்ன ஏதுன்ட்டு நம்ம பேசுவோம். துபாய்க்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ட்ராவல் வீடியோ. அலைன் போனதெல்லாம் கூட நான் வீடியோ போட்டிருப்பேன். பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குங்க, பெட்ரோல் போட தேவையில்லை. ஆனால் என்ன ஒன்றுன்னா, நான் எதுவும் சாப்பிடல, வழியில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே போகணும். ஆக்சுவலாக நம்ம 1 மணி நேரத்தில் அங்கே போய் ஆகணும். பார்க்கலாம் எப்படி போகுது என்னான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கேன்னு சொன்னல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் ஒன்று இருக்குது. இந்த சிக்னலை கடந்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் சரசரன்னு போகலாம். அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன டிராஃபிக் ஒன்று இருக்கும். இது ரெண்டுத்தையும் மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன், நம்ம கரெக்டாக 1 ஹவரில் போயிடலாம். பாருங்கள், நான் சிக்னல் இப்போ வந்துச்சு, உடனே பார்த்தீங்கன்னா வண்டிலாம் நிற்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, இங்கேயே ஆரம்பிச்சிச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குது என்னான்னுட்டு போக தான் தெரியும். பார்த்தீங்கன்னா சிக்னலில் ஒரு வழியாக நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் ஒரு 5 நிமிஷம் லேட்டு தாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான இடம். ஏன்னா அங்கேருந்து வண்டியெல்லாம் வெளியில் வர்ற இடம், இங்கேருந்து சைடில் போய் வண்டியெல்லாம் அப்படி சேர்ற இடம். இந்த இடத்த தாண்டி துபாய் ரோட்டை பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தான் ராசா. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கேயே சொன்னேன்னா அதே தான். இந்த இடமே ரொம்ப டேஞ்சரஸான இடங்க, எல்லா வண்டியும் ஏறும். அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு கேமரா ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து தவறாக வந்து ஏறினீங்க, கண்டிப்பாக அந்த கேமரா அடிச்சிடும். 400 கிராம்ஸ் ஃபைனு, 4 பிளாக் பாயிண்ட்டு. காலையில் வெயில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. பாருங்கள், எல்லா வண்டியும் போயிட்டு இருக்கு. எல்லாம் சிட்டிக்குள்ளே போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாமே இங்கேருந்து தான் கிளம்புவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவோட மெயின் எக்ஸிட்னு வச்சிங்களேன். சிட்டிக்குள்ளே போகிறதுக்காக இருக்கட்டும், வேற எங்கே போகணுன்னாலும் இது ஒரு மெயின் எக்ஸிட்டு. இதே மாதிரி இன்னொரு எக்ஸிட் ஒன்று இருக்குது. இந்த டனலில் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு. ஏன்னா இதில் ஒரு கேமரா இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சு விட்ரும். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் நல்ல நாளாக இருக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ரைட்டு போகணும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் எடுப்போம். ரைட் எடுத்துட்டோம்னா நேராக துபாய் தான். சாத்துன்னு சாத்திட்டு போகலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் இங்கே. இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நீங்கள் துபாயோட மெயின் பைபாஸை பிடிச்சிருவீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அப்படியே போயிட்டே இருக்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் தான் இருக்குது. நார்மல் ஸ்பீடில் நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம். அது வரைக்கும் பெரிய விஷயம்தான். அதே மாதிரி நம்ம அந்த துபாய் ரோட்டையும் பிடிச்சிட்டோம்னு வச்சிங்களேன், அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கலாம் சரசரன்னு. இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் டிராஃபிக் இல்லை. இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்போர்ட், அபுதாபி ஏர்போர்ட் போகிற ரோடு. ஆனால் இப்போ இல்லைங்க, முன்னாடி. இப்போ தான் அபுதாபி ஏர்போர்ட்டை வந்து மாற்றிட்டாங்க, துபாய் போகிற ரோட்டில் வச்சுருக்காங்க அந்த பக்கத்தில். இந்த ஏர்போர்ட் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா முன்னாடி இது வரைக்கும் 126 கிலோமீட்டர் ஸ்பீடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வேலை நடக்குது, அதனாலேயே என்னன்னு தெரியல, பார்த்தீங்கன்னா 100 ஆக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது? இப்போ துபாய் போகிற ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுக்கணும், ஸ்ட்ரைட்டாக போனால் அப்படியே ஏர்போர்ட்டில் போய் நிற்கலாம். ஆனால் இப்போ வந்து இது பேசஞ்சர் ஏர்போர்ட்டாக இல்லை, அவங்க வந்து கான்ஃபிடென்டல் ஏர்போர்ட்டாக மாற்றிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்ம துபாய் பக்கம் திரும்பிட்டோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 120 இருந்துச்சு முன்னாடி ஸ்பீடு. இப்போ என்னன்னு தெரியல, 100 ஆக்கிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம டைமிங்கில் கொஞ்சம் லேட்டு. பார்க்கலாம், வழியில் சாப்பிட்ற டைம் இருந்தால் தான் சாப்பிட்ணும், இல்லைன்னா நேராக போயிட வேண்டியதான். இதான் ஒரு பெரிய மிஸ்டேக். பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நம்ம மாட்டிக்கிட்டோம் பாருங்க. எங்கே ஸ்லோவாச்சுன்னா, நான் வந்து கார் வாஷ் பண்ண போயிருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஸ்டக் ஆகிட்டேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக போயிருக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 நாளாக நம்ம வெளியில் போயிருந்தோங்க. அங்கெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்டோம். அதில் எங்கே சாப்பிட்டது என்ன ஒத்துக்கலன்னு தெரியல, ஸ்டொமக் அப்செட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் அது கொஞ்சம் கிளியர் ஆச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்ற வேலையாக வந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா இதுலையாவது 120 ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. இந்த ரோடு போய் இன்னொரு பைபாஸில் கலக்குங்க. அந்த பைபாஸ்லேருந்து 140 தாங்க ஸ்டார்டிங்கே, 140 தான். இதுவும் பார்த்தீங்கன்னா 100 தான். அதான் இந்த இடத்துல வேலை நடக்குது பாருங்க சைட்லலாம், அதனால இந்த ஸ்பீடு வந்து 100 ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம போய் பைபாஸில் ஏறும்பொழுது திரும்ப உங்கள்கிட்ட வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துக்கிட்டு இருந்த ரோட்லேருந்து துபாய் ரோட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு ரோடை பிடிக்கணும். அந்த ரோட்டை பிடிக்க போகிறோம். இதுலையாவது 120 ஸ்பீடா இல்லை 140 தெரியல. ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா 140 இருந்துச்சு. இப்போ என்னவா இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இது ஒரு நல்ல பைபாஸ் தான். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டா தேவலான்னு தோணுது. ஏன்னா நல்லா பசிங்க. மணி பார்த்தீங்கன்னா 9:10 ஆயிடுச்சு. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம கிளம்பி பார்த்தீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் அங்கே ரீச் ஆகிடுவோம், எங்கேயும் நிற்காம போனால். இப்போ இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா நேராக போய் அந்த துபாய் ரோட்டில் போய் சேர்ந்துருங்க. அதுலேருந்து அப்படியே நம்ம சரன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் இதோட ஸ்பீடு தான் இப்போ எப்படி மாற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த பக்கம்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. நம்ம துபாய் போகணுன்னா அங்கே அபுதாபிலேருந்தே துபாய் போகிற மெயின் ரோட்டை பிடிச்சி போயிடுவோம். இந்த பக்கம் வரவே மாட்டோம். அதனால் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அந்த ரோட்டில் வரேன். பார்த்தீங்கன்னா ஸ்பீடு என்னன்னா அதுக்குள்ளே பின்னாடி ஒருத்தருக்கு அவசரம். 140 கிலோமீட்டர் ஸ்பீடு தாங்க. போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சரன்னு போகலாம். போயிட்டு நம்ம அந்த ரோட்டில் சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். பார்த்தீங்களா நம்ம வண்டியில் அதுக்குள்ளே சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு பாருங்க. 120 கிலோமீட்டரை தாண்டிட்டோம். 120 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டி 140 கிட்ட போக போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும், பீப் சவுண்டு. திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆக்கிட்டோம். ஏன்னா முன்னாடி போகிற வண்டி ஸ்லோவாக இருக்குது. நம்மளே இந்த ஸ்பீடில் தான் வந்தோம், 120க்குள்ளே தான் வந்தோம். நம்மளை நவர சொல்லி பார்த்தீங்கன்னா லைட் அடித்தாங்க, அவங்க போக மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 120 தாண்டிட்டான். திரும்ப பீப் சவுண்ட் வந்துச்சு பாருங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அங்கே சேர்ற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து குறையும். அதை நம்ம பார்த்து குறைச்சிக்கணும். எனக்கு நார்மலாகவே துபாய் ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரங்களாகவே இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அதில் வண்டி ஓட்டிட்டு போகிறதுக்கு. ஏன்னா இது மாதிரி பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சோலைவனம்னா அதுதான் சோலைவனம். இங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இது ஆனால் ஆக்சுவலாக துபாய் ரோடு இல்லை, துபாய் ரோட்டில் போய் சேர்றது தான் இது. இதில் இங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சு பாருங்க. 2 பக்கமும் மரங்கள் பாருங்க. நமக்கு முன்னாடி ஒரு போகுது, என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன பிரச்சனை? போனால் பிடிச்சிட்டு போக வேண்டியதுதானே. இது மாதிரி தான் கைஸ், நல்ல வண்டி வச்சுருக்காங்க. போயேன், ரோடு தான் ஃப்ரீயாக தானே கிடக்கு. போயேன் நம்மளுக்கிட்ட வந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு லைட் அடிக்கிறது. அவங்களும் போக மாட்டானுங்க, நம்மளையும் போக விட மாட்டானுங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இது என்ன வண்டி? பஹ்ரைன் வண்டி. பஹ்ரைன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி போகிற வண்டி வந்திருக்கு. நிறைய பேர் வராங்க, ரோடு மார்க்கமாகவே நிறைய பேர் வராங்க. அது மாதிரி குவைத்துலேருந்து வருவாங்க. கத்தார் வண்டி நிறையா பார்த்துருக்கேன். மஸ்கட்டு, சவுதி அரேபியா, எல்லா வண்டியுமே நான் அங்கே எல்லாருமே வருவாங்க ரோடு வழியாகவே. அவங்களுக்கு ஒரு ரோட் ட்ரிப்பு தானே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 140 போயிட்டு இருக்கோம். வண்டி அப்படியே நம்ம வண்டி அப்படியே தழும்புங்க, அப்படியே இங்கேயுமா தழும்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ரோட்லேருந்து கரெக்டாக நம்ம அந்த துபாய் பைபாஸை பிடிக்க போகிறோம் பாருங்க. இந்த இடம் தான் வந்து துபாய் பைபாஸில் அப்படியே நம்ம மிக்ஸ் ஆகிற இடம். நான் சாப்பிட்றதுக்கு நிறுத்துறதா இல்லைங்க. ஏன்னா எனக்கு டைம் ஆகிடுமோன்னு தோணுது. எப்படியும் 20 நிமிஷம் வேணும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ம அள்ளி போட்டுட்டு போக முடியாது. ஏன்னா சோறாக இருந்தால் அள்ளி போட்டு போகலாம். காலைல என்ன அங்கே இட்லி கிடைக்கும், தோசை தெரியல, என்ன சங்கதி எதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகிட போகுது. ரிட்டர்ன் வர டைம் சாப்பிடும், அதான் செய்யணும். நான் அதை பிளான் பண்ணி தான் காலையிலே கிளம்பிட்டேன் கைஸ். இந்த வண்டிக்கு வாஷ் பண்ணுற இடத்துல தான் வந்து மாட்டிக்கிட்டான். டக்குன்னு ப்ரோக்ராம் பண்ணால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதனால் மாட்டிக்கிட்டேன், இல்லைன்னா நேரம் போயிருக்கலாம். சரி ஓகே. பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து 140 கிலோமீட்டர் ஸ்பீடு. இந்த ரோட்டில் நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமே மரங்கள்லாம் நல்லா வரிசலாக நிறையாவே இருக்கும். ஆனால் ரோடு கொஞ்சம் பொறுமையாக தான் போகுதுங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் வண்டி போக மாட்டுது பாருங்கள். 120 தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நமக்கு முன்னாடி போகிற வண்டிலாம் நம்ம ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டுறானுங்க. என்ன ஆச்சுன்னா பரபரன்னு இருக்குது காலையிலே. அதை வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ தான் இந்த ட்ராக்கை பிடிச்சிருக்கோம். வண்டி ஆனால் போயிட்டு தாங்க இருக்குது. ஆமாம், நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நேராக போயிட்டே இருப்போம். இப்போ இங்கே அபுதாபிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐன்னு சொல்லிட்டு புதுசாக கேமராலாம் வச்சுருக்காங்க. ஐயோ அது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போயிட்டுருக்கேன், முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்குன்னா அது வாழை பிடிச்ச மாதிரியே போகக்கூடாது. அது மாதிரி போனால் கண்டிப்பாக வந்து ஃபைனு. அது வந்து 400 dirhams ஃபைனு, 4 பிளாக் பாயிண்ட்டு. ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு போகணும் அந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து கேப்சர் பண்ணிடுது. அந்த ஏஐ கேமராவில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சீட் பெல்ட் சமாச்சாரம்லாம் வந்து மாட்டுறது. இன்றைக்கே என்னன்னு தெரியல, இன்றைக்கி பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கேன், பெல்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான்.
இதில் எங்கேயாவது எதுலையாவது மாட்டினுச்சா என்னன்னு ஒன்றுமே தெரியாது. நான் அது எனக்கு ஞாபகமே இல்லை. சரி துபாய் போகிறோம், அந்த டிஷர்ட் போடக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை, நான் அப்படியே போட்டு வந்துட்டேன். அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த கேமரா மூலயமா இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப மைன்யூட்டாக வந்து கேப்சர் பண்ணுது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா நிறைய வந்து ஃபைனும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களுக்கு. இங்கே இருக்கிற ஃபைன் பற்றி நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் பாருங்கள். UAE டிராஃபிக் ஃபைன்னு போட்டிருப்பேன். அது என்ன எது டீட்டெயிலாம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. கைஸ் இன்னொரு விஷயம் திரும்ப சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்டாக வந்துட்டுருக்கோம். இந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா கந்தூத்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் தான் ஒரு ஹோட்டல் இருக்குது. நம்ம யூஸ்வலாக எப்போ போனாலும் இங்கே நிப்பாட்டி தான் சாப்பிடுவேன். ஆனால் இப்போ என்ன பண்ணுறது பார்ப்போம். இல்லைன்னா நம்ம வந்து அந்த இபன் பத்தா மால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு வேணால் ஒரு காஃபி சாப்பிட்டோம்னாலே போதும். மதியானம் சாப்பாடு சீக்கிரமாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஒரு 1 hour ஒர்க்கு தான் இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். அதுக்கப்புறம் பொறுமையாக சாப்பிட்டு கூட போகலாம். அதனால் வந்துட்டு நம்ம அந்த பக்கம் போயிட்டு அது மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வர வேண்டிய ஏரியாவுக்கு கரெக்டாக வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 9:55. 5 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கோம். கொஞ்சம் விரட்டிட்டேன், இடையில விரட்டி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தாச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இதேமாரி உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you guys, see you next video. Bye bye.